தன்னுடைய வழக்கை விசாரித்த நீதிபதியை தொடர்பு கொண்டு அவருக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்ட முயற்சித்தார் பாஜக எம்எல்ஏ என்கிற செய்தி இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த நீதிபதி இதை குறிப்பிட்டு குறிப்பாக அந்த பாஜக எம்எல்ஏவினுடைய பெயரையும் குறிப்பிட்டு இந்த வழக்கை இதற்கு மேலே நான் விசாரிக்க முடியாது, அவங்க ஒரு உள்நோக்கத்தோடு என்னை அணுகிட்டாங்க என்று சொல்லி வழக்கிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். இது நீதித்துறை வட்டாரத்தில் மட்டுமல்ல, அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே வாரத்தில் இது இரண்டாவது சம்பவம். ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு ஆணையத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஒருவரே என்னை தொடர்பு கொண்டு இந்த வழக்கில் நீங்கள் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டில் இருக்கிறவரே பேசுகிறாரு, நான் இதுக்கு மேலே விசாரிக்க முடியாது அப்படின்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை கிளப்பி இருந்தார். இன்னொரு பக்கம் ஒரு விசில் ப்ளோவருடைய வழக்கிலிருந்து இதுவரை 14 நீதிபதிகள் விலகி இருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி அப்படின்னுட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் வெவ்வேறு இடங்களில் நடப்பதாக நாம் நினைச்சாலும் ஒரு டாட்ல இது எல்லாம் கனெக்ட் ஆவதாக நம்மால் உணர முடிகிறது. என்ன நடக்கிறது? நீதித்துறையின் மீதான அரசியல்வாதிகளின் அழுத்தம், இப்போ சம்பந்தப்பட்ட இந்த பாஜக எம்எல்ஏ யார், என்ன வழக்கு அது என்பது இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பாஜக எம்எல்ஏ ஒருவர் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சித்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம நேற்றிலிருந்து பார்த்துருக்கலாம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. எம்பி ஹைகோர்ட் ஜட்ஜ் ரெக்யூசஸ். உயர் நீதிமன்ற நீதிபதி, நீங்கள் விசாரணை நீதிமன்றங்கள் கூட அதில் நீங்கள் எடுத்துக்கலாம், அங்கே கூட அழுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல நேரங்களில் சொல்லுவாங்க. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது போகிறதுங்கிறது தான் நம்மளால் இன்றைக்கு வெளிப்படையாக பார்க்க வேண்டிய ஃபேக்டாக இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜ் ரெக்யூசஸ் வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார். என்ன வழக்குனா இல்லீகல் மைனிங் கேஸ். சட்டவிரோதமாக குவாரி அமைத்து கனிம வளங்களை சுரண்டிய வழக்கு. பிஜேபி எம்எல்ஏ தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்ததன் காரணமாக அவர் அதிலிருந்து விலகி இருக்கிறார். ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ரா என்பது மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய ஹைகோர்ட் நீதிபதி. அவர் வெளிப்படையாக சொல்கிறார், பாஜகவினுடைய விஜய ராகவர்க் அப்படிங்கிற அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ சஞ்சய் பதாக் தொடர்ந்து எனக்கு கால் பண்ணியிருக்கிறார், வழக்கு சம்பந்தமாக உங்ககிட்ட பேசணுங்கிறதா அவருடைய முயற்சியாக இருக்கிறதுன்னு. அவர் அந்த ரெக்யூசல் ஆர்டரில் அவருடைய அந்த நான் எதற்காக விலகுறேன் அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க விலகுவாங்க. அந்த ரெக்யூசல் ஆர்டரில் அவர் குறிப்பிட்றாரு, திரு சஞ்சய் பதாக் என்னை தொடர்ந்து வழக்கு சம்பந்தமாக பர்டிகுலர் மேட்டர், அந்த வழக்கில் ஒரு ஆங்கிள் அது அப்படி ஏதோ ஒன்று அவர் வச்சிருக்காரு போல், அதை பேசுவதற்கு தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தார். அதனால் இந்த ரெட் பெட்டிஷனை நான் விசாரிப்பது முறையாக இருக்காது. அதாவது அவருடைய அழுத்தம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு பார்வை இருக்குது. இப்போ அடிப்படையில் அவர் என்னை தொடர்பு கொள்கிறாருனாலே அவர் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் டீலிங்க்கு வராங்கன்னு ஒரு முயற்சி வந்துடும். நான் தொடர்ந்து விசாரிப்பது சரியாக இருக்காது, இந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், அவர் சரியான பெஞ்சுக்கு இதை பாஸ் பண்ணட்டும் என்று அவர் குறிப்பிட்டு ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ரா அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார். அப்போ என்ன செய்தி அப்படிங்கிறது எதனுடைய இது அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலகட்டத்தில் 440 கோடி வரைக்குமான இரும்பு தாதுக்களை வெட்டி எடுக்கக்கூடிய மைனிங் இதை சட்டவிரோதமாக பண்ணியிருக்கிறாங்க. அது போக 80 கோடிகள் வரைக்கும் ஜிஎஸ்டி எவேஷன் அதில் நடந்திருக்கு. சட்டவிரோதமாக அவங்க வெட்டி எடுத்தது 440 கோடி. இதை நீங்கள் சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தால் ஜிஎஸ்டி கட்டணும், அது ஒரு 80 கோடி, ஒட்டுமொத்தமாக 520 கோடி ரூபாய் அவர் வரி ஏய்ப்பு ப்ளஸ் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைங்கிறது வந்திருக்கிறது. இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்மலா மினரல்ஸ், ஆனந்த் மைனிங், பசிபிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் பிஜேபி எம்எல்ஏவுடைய நேரடி அல்லது மறைமுகமான பினாமி கம்பெனிகள்ங்கிறது குற்றச்சாட்டு. இதை வந்து எப்போ தொடங்குது அப்படின்னா 2025 ஜனவரியில் நம்ம கவனிக்கணும். மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது, அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். 2024 தேர்தலுக்கு முன்பாக 5 மாநில தேர்தல் இருந்தது, அதில் அங்கேயும் அவங்க வந்து தொடர்கிறார்கள், ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் விட ஆட்சியை தொடர்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். அங்கிருந்து தான் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சராகிட்டு புதிதாக முதலமைச்சரை போட்டிருக்கிறாங்க. ஒரு விசில் ப்ளோவர் அசுதோஷ் தீக்ஷித்னு சொல்லக்கூடிய ஒருவர் அதை அம்பலப்படுத்தி அதுக்கு பிறகு இது வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. ஸோ அவர் அதை எக்கனாமிக் அஃபென்சிங்கில் போடுறாரு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் உதாரணத்துக்கு டைனிக் பாஸ்கரோட இங்கிலீஷ் அவங்க சைடில் வந்திருக்கக்கூடிய ஒரு சைட்டு, அதில் இருக்கிற செய்தியை பார்க்குறோம். ரெக்கவரி ஆஃப் 550 crore ஃப்ரம் பிஜேபி எம்எல்ஏ சஞ்சய் பதாக்ஸ் கம்பெனிஸ், கவர்மெண்ட் டேக்ஸ் ஆக்ஷன் ஆன் இல்லீகல் மைனிங் இன் காட்னி அண்ட் ஜபல்பூர், கீ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறார்கள். தகவல் தெரிஞ்சிருக்கேன், நான் பாஜக எம்எல்ஏவே தான், அவருக்கான இது அப்படின்னும் போது கவர்மெண்ட்டே செய்யுது. இதில் பல இடங்களில் அவங்க செஞ்சது, எத்தனை ஹெக்டர் எத்தனை ஏக்கர்களை வளைச்சு இந்த சட்டவிரோத குவாரி இதெல்லாம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது, செய்திகள் வந்திருக்கு. இப்போ என்ன கேள்வி நமக்கு வருது அப்படின்னா, பாஜகவில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவருக்கே
நீதிபதியை, உயர்நீதிமன்ற நீதிபதியை தொடர்பு கொண்டு வழக்கில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுங்கள் என்கிற நோக்கத்தோடு பேசுகிற எண்ணத்தில் தொடர்பு கொள்ள முடியும் என்று சொன்னால், நீதித்துறையை எப்படி பாஜக பார்க்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய சூழல் உருவாகிறது. நீங்கள் நீதியரசர் நீதிபதி லோயா அவர்களுடைய கொலையில் தொடங்கி பல விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக பாஜகவோடு சர்ச்சைக்குரிய இடங்களில் கனெக்ட் ஆவதாக இருக்கிறது. நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் மீது இருந்த வழக்குகள், அவர் இந்த குஜராத் படுகொலைகளுக்கு பிறகு 2002 நடந்தது. அதுக்கு பிறகு வெவ்வேறு சூழல்கள் வரும்போது ஃபேக் என்கவுண்டர்ஸ் கேஸ் எல்லாம் போடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அவரை விடுவித்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜுக்கு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ திங்க் லோக்பால் அந்த லெவலுக்கு அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாஜக நீதித்துறை எப்படி பார்க்கிறது, நீதிபதிகளுக்கான அழுத்தம் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த இடத்துல ஒரு மையப்புள்ளியாக மாறுது. இதே சூழலில் வெறும் அரசியல் அழுத்தங்கள் மட்டும்தான் அப்படின்னா, சில வழக்குகளில் சில தரப்பில் இருக்கிறவர்களுக்காக நீதிபதிகளே பேசுகிறார்கள் என்பது அடுத்த வெடிகுண்டாக மாறுகிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். என்கிளாட் ஜட்ஜ் ரெக்யூசஸ் கிளைம்ஸ் ப்ரெஷர் ஃப்ரம் மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரி என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஆணையம், ட்ரைபியூனல்ங்கிறது தீர்ப்பாயம் அப்படிங்கிற இடத்துல வரும், ஆணையம்ங்கிறத விட நேஷ்னல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரைபியூனல். இப்போ என்னென்னா, பலவிதமான தீர்ப்பாயங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறது பல்வேறு விஷயங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்விரான்மெண்ட் சார்ந்து அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக ட்ரைபியூனல் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வழக்குகள், அந்த சட்டங்கள், இதுக்கு தனியாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் பெரும்பாலும் அதில் போடுவாங்க. அவங்க போடக்கூடியது அந்த வழக்கு அப்படிங்கிறது தனியாக, அதுக்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்குது. மாநிலங்களுக்கு இடையிலான அந்த ஆணையங்கள் அது தனியாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நதிநீர் பங்கீடு அதெல்லாம் தனி. இப்போ இதில் என்கிளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, அவர் நீதிபதி என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு வழக்கிலிருந்து என்னை நானே விடுவித்துக் கொள்கிறேன், இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியாது அப்படின்னு குறிப்பிடுறார். பல நேரங்களில் பல நீதிபதிகள் செய்வாங்க. அது அப்படி இவர் ஏதாவது செய்கிறாரா அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது தான் ஜஸ்டிஸ் சரத்குமார் சர்மா என்பது அவருடைய பெயர். அவர் குறிப்பிடுகிறார், என்னை நீதித்துறையில் எனக்கு மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரி, ஹைகோர்ட் அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருப்பது தான் வாய்ப்பு இருக்குது. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரின்னு அவர் குறிப்பிட்றாரு. பை சான்ஸ் ஒரு கூடுதல் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம நீதிபதிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் நீங்கள் அப்படின்னு கூட எடுக்கலாம். பட் அது ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது. சாலிசிட்டர் ஜெனரல் லெவலுக்கும் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் லெவலுக்கும் எடுத்துக்கலாம். அங்கே ஹைகோர்ட்னா மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்னு அதை ஒருவேளை நீதிபதிகளை நீங்கள் விளக்கணும்னு நினச்சா அவங்க மேலே நீங்கள் வைக்கலாம். பட் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். தட் வி ஆர் ஆங்விஷ்டு டு அப்சர்வ் தட் ஒன் ஆஃப் அஸ் மெம்பர் பிராக்கெட்டில் ஜுடிஷியல் அப்படின்னும் போது, ஒரு நீதிபதி எங்களில் ஒருவர்னும் போது அது நீதிபதிங்கிற இடத்துக்கு தான் வருது, பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு வரல. அப்போ ஒரு நீதிபதி எங்களை தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு ஆதரவாக நீங்கள் தீர்ப்பு தரணும் என்று என்னிடம் பேசினார் என்று ஜஸ்டிஸ் எஸ்கே சர்மா, சரத்குமார் சர்மா ஒரு பரபரப்பான விஷயத்தை தன்னுடைய ஆர்டரில் பதிவு செய்கிறார். நீங்கள் எப்பயுமே ரெக்யூசல், ஒரு வழக்கில் இருந்து நீதிபதிகள் விலகுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க அதை பதிவு பண்ணிட்டு தான் விலகணும். நான் அடுத்தது லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, விலகுவதற்கு ரெக்யூசலுக்கு ப்ராசஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு காரணத்தை சைட் பண்ணி, இல்லை காரணம் சொல்ல விரும்பல, பர்சனல் ரீசன்ஸ், நான் இதை மாதிரி கொண்டு விசாரிக்க முடியாதுன்னு கூட அவங்களால அதை செய்ய முடியும். அப்படியான ஒரு விஷயமாக அவங்க செய்கிறாங்க. காரணத்தில் 2 பேருமே குறிப்பிடுறாங்க. அங்கே குறிப்பிட்ட மத்திய பிரதேசத்தில் பாஜக எம்எல்ஏ பேரையே குறிப்பிட்டு அவர் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார். இங்கே பேரை சொல்லலை, ஆனால் ஹையர் ஜுடிஷியரி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு. அப்போ நான் போகிறேன், இதை நீங்கள் அடுத்த கட்டமாக எங்கே வைக்கிறதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்துங்கிறாங்க. அது இன்சால்வென்சி ப்ரொசீடிங் அகைன்ஸ்ட் ஒரு ஹைதராபாத் பேஸ்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காக ஒரு நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி பேசுகிறார் ஒரு தீர்ப்பாயத்தில் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய செய்தியாக மாறுகிறது. அப்போ நீங்கள் பல நேரங்களில் ஒரு பவர் லாபி சென்டர்ஸ் எனக்கு அரசியலில் இருக்கும்னா புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் அரசியல் வட்டாரத்தில் இப்போ இங்கே இருக்கிற கட்சிகள், மாநில கட்சிகளுக்கு டெல்லியில் ஒரு பவர் சென்டர் போல் ஆட்கள் இருக்கணும், தேசிய கட்சிகளோட தொடர்பு படுத்துவதற்கு ஒரு ஆள் இருக்கணும், அந்த ஒரு பவர் லாபி செஞ்சு தர்றதுக்கு வேணும்னா நம்மளால் அதை பொலிட்டிக்கலி புரிஞ்சுக்க முடியுது. நீதித்துறைக்குள்ள அப்போ அப்படியான லாபியிஸ்டுகளாக நபர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது.
இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் பல இடங்களில் இருக்குது அப்படின்னு ஒருவேளை சீனியர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனை நீதிபதிகள் எடுக்க முடியுமா என்கிற அடுத்த கேள்வி வருது. நீங்கள் பல நேரங்களில் ரெஜிஸ்ட்ரியில் விளையாட முடியும். உங்களால் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறீங்க போகுது அப்படின்னா அது என்னைக்கு பட்டியலிடப்படும்ங்கிறத ரெஜிஸ்ட்ரி தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் சீஃப் ஜஸ்டிஸ்னு சொன்னாலும் ரெஜிஸ்ட்ரியில் தான் மிக பெரும்பாலான பணிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் செய்யப்படும். உங்களால் ரெஜிஸ்ட்ரியில் இருந்து ஒரு வழக்கை பட்டியலிடப்படாமலே செய்ய முடியும், அல்லது என்னைக்கு வரும்னே தெரியாமல் நகர்த்தி விட முடியுங்கிற அளவுக்கு விளையாட முடியும் அப்படிங்கிறது சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக இன்றைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், ப்ராக்டிஸ் பண்ணவர்கள் அப்படின்னு பலரும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு மிக முக்கியமான சிக்கலாக பிரச்சனையாக மாறுகிறது. அப்போ எஃப்ஐஆர் இருக்கிறது, நீங்கள் வழக்குக்கு போகிறீங்கன்னா நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கில் ஆஜராகக்கூடியவர்கள் அல்லது தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாளைக்கு ஏதாவது ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் என்கிற நிலைக்கு இது பல நிலைகளில் வருகிறது. அப்போ ஜுடிஷியரியினுடைய இண்டிபெண்டன்ஸ் என்பது தான் இங்கே சிக்கலாக மாறுகிறது. ஐ திங்க் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அவர் நினைக்கிறேன், அவர் இப்போ சமீபத்தில் இந்த இஷ்யூ வந்த பிறகு அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த நீதிபதியினுடைய பெயரை சம்பந்தப்பட்ட நீதிபதி சொல்ல வேண்டும், உங்களுக்கு யார் பேசினாங்கிறத நீங்கள் அம்பலப்படுத்தணும், அப்போ தான் அவரை குறித்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இப்படி உள்ளே இருந்துக்கிட்டு ஜுடிஷியரிக்குள்ளே இருந்துக்கிட்டு லாபி பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுடைய வேலை கிடையாது, அது சட்டவிரோதமான ஒரு செயல். அதை ஒரு நீதிபதியே செய்கிறார் என்று சொன்னால் அவங்களை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் ஒரு பக்கம் எழுந்தது. இப்போ இந்த சூழலில் தான் ஒரு வினோதமான இல்லை, ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று. அந்த கேஸை நம்ம பார்த்தோம்னா 14 நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார்கள்ங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 2025 தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு, ஜூன் மாதத்தில், 2 மாதங்களுக்கு முன்பாக ஆனது. 14th judge recuses from a case involving whistleblower சஞ்சீவ் சதுர்வேதி அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். சஞ்சீவ் சதுர்வேதி என்பவர் ஒரு IFS ஆஃபீஸர். அவர் ஊழலுக்கு எதிராக பல விஷயங்களை அம்பலப்படுத்தினார். விசில் ப்ளோவர், மிக முக்கியமாக அவர் விசில் ப்ளோவருங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். விசில் ப்ளோவருங்க பெரும்பாலும் அந்த துறையிலேருந்தே ஒரு வெளியில் சில ஆவணங்களை திரட்டி கொண்டு டாக்குமெண்ட் பண்ணி உள்ளே இப்படி நடந்திருக்குன்னு அவங்க அம்பலப்படுத்துகிற இடத்திற்கு பொதுவெளிக்கு அதை கொண்டு வரக்கூடியவர்கள் தான் விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லப்படுவார்கள். இப்போ தர்மஸ்தாலா கேஸில் அந்த அப்ரூவராக மாறி ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரும் பார்த்தா ஒரு வகையில் விசில் ப்ளோவர் தான். இவர் சஞ்சீவ் சதுர்வேதி ஒரு IFS ஆஃபீஸராக இருந்தவர், வழக்கில் உள்ள நடக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் சார்ந்த, ஊழல் சார்ந்த, லஞ்சம் சார்ந்த விஷயங்களை அவர் அம்பலப்படுத்தி வெளியில் வராரு. அவருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான விருதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தொடர் முயற்சிகளுக்காக. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமன் மேக்சேசே அவார்டு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அந்த வழக்கிலிருந்து இதுவரைக்கும் 14 நீதிபதிகள் விலகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு பார்க்கணும். அப்போ ஒரு வழக்கிலிருந்து ஒருவர் விலகலாம், இருவர் விலகலாம். சில நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அதாவது அது அவங்க ஃபேமிலியில் சில நேரங்களில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மகன் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் தந்தையோ அல்லது தந்தை குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் மகனோ நீதிபதியாக உட்கார முடியாது, நீங்கள் வக்கீலாக ஆஜராகலாம். அப்போ ஏன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் அவங்க எனக்கு சம்மந்தப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்கிறதுனால, நான் ஒரு உதாரணத்துக்கு அப்பா பையன், எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர் அப்படி உட்கார்ந்தோம்னா, நான் என்னுடைய இதில் ஏற்கனவே ஒரு முன்முடிவு இருக்கும், அவன் என் தம்பி, நான் அவனை அப்படி தான் பார்ப்பேன் போது ஒரு சாஃப்ட் கார்னர் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னுடைய நீதி பரிபாலன கோட்பாட்டில் ஒரு பயஸோடு நான் அதை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸோ அந்த ஒரு ஆங்கிள் அடிக்கிறதுனால அவங்க விலகுவாங்கங்கிறது கேஷுவலாக நடக்கும். ஆனால் இந்த இடத்துல 14 நீதிபதிகள் எப்படி விலகுவாங்க? ஒருத்தவங்க 2 பேர், சரி 14 பேர் எப்படி விலகுவார்கள்ங்கிறது இருக்குது. அது வெறும் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, அது த்ரூ அவுட் த ஜுடிஷியல் ஹைராக்கியில் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கேட்டால் அவங்க குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் தொடர்பில் இருந்திருக்குன்னு சொல்லி இப்போ விலகினவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. வழக்கு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா மத்திய அரசினுடைய மத்திய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல், அது திரும்ப அங்கே ஒரு தீர்ப்பாயம் தான் வருது. நிர்வாகம் சார்ந்த தீர்ப்பாயங்கள், இந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த மாதிரியான ட்ரைபியூனலுக்கு கூட ஒரு அப்பீலுக்கு போனதான் ஞாபகம். தன்னுடைய சஸ்பென்ஷனை எதிர்த்து அவர் ஒரு ட்ரைபியூனலுக்கு தான் இதே போல் போனார். பெங்களூரில் RCBயினுடைய அந்த ரேலி அப்படின்னு அவசரமாக பிளான் பண்ணி அதில் கூட்ட நெரிசல் ஆகி இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட
10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அப்படி இறந்தபோது அந்த கமிஷனரையோ இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் இருந்தவரையோ அரசு சஸ்பெண்ட் பண்ணுச்சு. சஸ்பென்ஷன் ரூல்ஸ் மீறி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னுட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனலுக்கு போனதாக தான் ஞாபகம். எதிர்த்து அவங்க அதில் அப்பீலுக்கு போனதாக ஞாபகம். இல்லை வேறொரு ட்ரைபியூனலுக்கு போயிருக்கிறாங்க. முறையிடுவதற்கான ஒரு தீர்ப்பாயம் தான் அது. அங்கே ஒரு வழக்கை இவர் தாக்கல் செய்திருக்கிறார் சஞ்சீவ் சதுர்வேதி. அங்கே அடுத்தடுத்து வரிசையாக அது சம்பந்தமாக அந்த தாக்கல் செய்த வழக்கை எதிர்த்து இன்னொரு பக்கம் அதையே ஒரு டிஃபமேஷன் கேஸாக என் மேலே உள்நோக்கத்தோடு தாக்கல் பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான விஷயம்லாம் வருது. இந்த வழக்கு பல படிநிலைகளுக்கு போகுது. அந்த 14 பேரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, 14 நீதிபதிகள் இந்த வழக்கில் இருந்து விலகினவங்கன்னா 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். எந்த லெவலுக்கு போகுது பாருங்க. 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், நைனிடால் ஹைகோர்ட்டில் 2 நீதிபதிகள், சிஏடி சேர்மன், அந்த எந்த தீர்ப்பாயத்தினுடைய தலைவர் அவர் விலகிறாரு. ஷிம்லாவில் ஒரு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி, 7 கேட் மெம்பர்ஸ் ஃப்ரம் பெஞ்சஸ் இன் டெல்லி அண்ட் அலகாபாத். ஏன்னா நீங்கள் ஒரு ஊரில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லையாக இருக்காருன்னு வேறு ஊருக்கு அதை மாற்றுறீங்கன்னா மாற்றிட்டு போகலாம். அங்கே அதை விசாரிப்பதற்கு பெஞ்சுக்குள்ளே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கக்கூடிய 7 மெம்பர்ஸ் அப்படின்னு ஏறத்தாழ 14 நீதிபதிகள் ஒரே வழக்கிலிருந்து வெவ்வேறு இடங்களில் விலகியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் நீதித்துறை இன்றைக்கு எத்தகைய அழுத்தங்களுக்கு வெளிப்புறத்திலிருந்து ஆட்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதுதான் இப்போ நம்ம அடிக்கோட்டிட வேண்டிய விஷயம். வெறுமனே அந்த பாஜக எம்எல்ஏ அதை மட்டும் நம்ம சம்மந்தப்படுத்தி இதை பார்க்கறத தாண்டி இது அதை விட பெரிய நெக்ஸஸாக ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து வெளியிலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்கான முயற்சிகள் பல நிலைகளில் இன்டர்னலாக சிஸ்டம்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களும் செயல்படுகிறார்களோ, அப்படி ஒரு முயற்சி வந்தால் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி கருத்தில் கொண்டு அதை எந்த வகையிலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்வதற்கு ஜுடிஷியல் சிஸ்டம் விடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜுடிஷியரி தன்னை எப்படி தற்காத்து கொள்ள போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.